இப்போ கொஞ்ச நாளாவே பனி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் பனி கம்மிதாங்க. 2 நாளா பண்டிகைன்னு சொல்லிட்டு வீட்ல வேலையும் அதிகம், கொஞ்சம் அலைச்சலும் அதிகங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலைல தூங்கி எந்திரிச்சோனே தண்ணி வந்துருச்சு. ஒரு பக்கம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போதே, இன்னொரு பக்கம் அடுப்புல வந்து சாப்பாடுலாம் வச்சாச்சு. அவசர அவசரமா செய்யும்போது தான் ஏதாவது ஒரு சொதப்பல் ஆயிடும். இன்னைக்கு வந்து பருப்பு அடுப்புல வச்சுட்டு இருக்கும்போது, குக்கர் அடுப்பு மேலலாம் நல்லா தண்ணி பட்டுருச்சு. அது ஒரு டைம் நம்ம மெனக்கெட்டு துடைக்கணும். 2 நாளா பண்டிகையில சிக்கன், மட்டன் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். அதனால காய்கறி எதுவும் வாங்கலங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா ஏதாச்சும் காய் இருக்கான்னு தேடி பார்த்தா வீட்ல ஒரு காயுமே இல்ல. சரி நம்ம தோட்டத்துல போய் இருந்த கத்திரிக்காய்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு பருப்புல வந்து கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டேங்க. ஜெயக்குட்டி வழக்கம் போல நேரமா ஸ்கூல் கிளம்பிட்டான். குட்டிமாவும் சூப்பரா வந்து ஸ்கூல் ரெடி ஆயிட்டாங்க. குட்டிமாவுக்கும் ஜெயக்குட்டிக்கும் இன்னைக்கு ஸ்கூல் போற மனசே இல்ல. ஏன்னா வீட்ல குழந்தைங்க, அம்மா, அப்பாலாம் இருந்ததுனால வீட்லயே லீவ் போட்டுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பண்டிகைக்காக கொஞ்சம் லீவ் போட்டுட்டாங்க. அதனால கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி 2 பேத்தையும் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். இன்னைக்கு அப்பா, அம்மா ஊர் கிளம்புறேன்னு சொன்னாங்க. சரின்ட்டு 2 வெரைட்டி பலகாரம் செஞ்சு சாப்பிட வச்சு ஊருக்கு அனுப்பி விட்டுட்டேங்க.